பெருமக்களே, அதனால காயத்ரி மந்திரத்தை சைவபரமாக சொல்ற மந்திரத்தினுடைய பொருள் வேறு, வைதிக முறையிலே சொல்லுகின்ற பொருள் வேறு என்று நம்ம பார்க்கிறோம். வேதம் ஓரோரிடத்தில் ஓரொரு தேவரை புகழ்ந்து கூறினாலும் உண்மை முதற்கடவுளாவான் சிவபெருமானை என்பது அதற்கு கருத்து என்றும், ஆகவே காயத்ரிக்கும் மேற்கூறியவாறு சைவர் கூறும் பொருளே பொருள் எனவும் உணர்ந்து, அதனாலே திரைந்தெழுத்து மந்திரமே அனைத்து மந்திரங்களையும் தலையானதாக கொண்டு அவ்வுணர்வோடே முத்தி வேட்டல், சந்தியாவந்தனம் செய்தல் முதலிய செயல்களை செய்வாரே சிறப்புடைய வேதியர் ஆவார் என்பதனை திருஞான சம்பந்தர் தமக்கு வேதியர்கள் உபநயனச் சடங்கு செய்து பூணூல் அணிவித்தல், பிரம்மோபதேசம் செய்தல், வேதம் ஓதுவித்தல் என்பவற்றை செய்த பொழுது அவளுக்கு தாம் கூறும் அறிவுரையாக செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என அருளி செய்தமையும் அப்புறம் திருநாவுக்கரசர் எடுத்து காட்டுறாங்க. என்ன சொல்றார்? காயத்ரிக்கும் திரு ஐந்தெழுத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இல்லை, ஒன்றுதான். எனவே எல்லா மந்திரங்களை காட்டிலும் திருவைந்தெழுத்து தான் உயர்ந்தது என்று கொண்டால், அப்படி கொள்ளுகிற பொழுது நாம கொள்றோம், சைவர்கள் கொள்றோம். வேத பிராமணர்கள் அதை கொள்ளுகிறார்கள் என்றால் அப்படி கொள்ளலை. அதைத்தான் ஞான சம்பந்தர் சொல்றார். வேத பிராமணாக இருக்கிற நீங்கள் காயத்ரியை சிறப்பாக சொல்றீங்க. நான் அன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும் பாடுறாருன்னா என்ன அருமையாக பாடியிருக்கிறார் அந்த பாட்டை. நீங்கள் சொல்கிற அந்த காயத்ரி மந்திரம் சூரியனுக்குள்ள மந்திரம், சூரியன் தோன்றுகிற பொழுதோ உச்சியில் இருக்கிற பொழுது தான் சொல்லாமே தவிர, இரவு நேரத்தில் அந்த காயத்ரி எப்படி சொல்ல முடியும்? அந்த சூரியனை நாங்கள் எங்கே எதை பார்த்து வழிபாடு பண்ண முடியும்? எனவே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையில் தான் சொல்ல முடியும் என்ற வரையறை இருந்தால் அது மந்திரம் அல்ல. மந்திரம் எப்பொழுதுமே சொல்லணும், எப்பொழுதுமே உள்ள பொருளை சொல்லணும். தோன்றி மறைதல் என்பது சூரியனுக்கு உள்ளது. எனவே தோன்றி மறைகின்ற பொருளுக்குள்ள மந்திரமாக சொன்னால் அதுவும் தோன்றி மறைவதுதான். அதனால் என்ன பயணம்? அப்போ அது தருகின்ற பயணம் தோன்றி மறையுமே தவிர நிலையாது என்ற இந்த கருத்தெல்லாம் வைத்துக் கொண்டுதான் நான் சொல்லுகின்ற இந்த மந்திரம் தூங்குகிற பொழுதும் சொல்லலாம், விழிக்கின்ற பொழுதும் சொல்லலாம் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா நேரத்திலையும் சொல்லலாம். துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் என்று அதை அங்கே முதல்ல சொல்லிட்டார். அதே பாட்டில் சொல்கிற பொழுதே வேள்வி என்றால் என்ன, எதற்காக வேள்வி செய்கிறாங்கன்னா முக்கியமாக ஆயுள் வளர வேண்டும் தான் வேள்வி. முதல் ஆயுஷ் ஹோமம் செய்யணும், அப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யணும் என்றெல்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. உலகப் பயனை பெறுவதற்காகத்தான் நீங்கள் பண்ணுறீங்க, ஆயுள் வளரன்றதுக்காக சொல்கிறீங்க. அதை சொல்கிறார், ஆயுள் வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தியாகத்தை வைத்துக்கொண்டு பக்கத்திலே வந்த கூற்றுன்றார். வந்த கூற்றை இயற்கையமன் வந்துட்டான்றாரு. வரக்கூட்டு வர போன்ற கூற்று கொண்டு சொல். நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த பெருமானடி வாழ்த்தினால் அந்த அடி எப்படிப்பட்ட அடின்றது தான் அப்பர் பெருமான் சொல்றார். சாடை எடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரனை, தேடை எடுத்தது நாரணன் நான்முகன் காண்பதற்காக தேடை எடுத்தது, வீடை எடுத்தது காலனை. அதே பாதம் அடி இவ்வளவு வேலை செய்தது. ஆனால் நமக்காக அது ஆடை எடுத்த பாதம்ன்றார். நமக்கெல்லாம் ஆடை எடுத்த பாதம் என்று சொல்றார். அந்த மாதிரி நெஞ்சகம் நைந்து நினைமின் அடியை திருவடியை நினைக்கணும். வஞ்சகமற்று அடி வந்த கூற்று அஞ்ச உரைத்தன. அந்த அடி உரைத்தது அல்லவா, காலனையே உரைத்து அந்த திருவடியை வணங்கினால் உங்களுக்கும் காலன் வரமாட்டான், சிவனடியார்கள் மாறுவீர்கள். உங்களுக்கு சிவகணங்கள் வருமே தவிர கூற்றுவன் கிடையாது. சிவகணங்கள் வந்தால் உங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது என்று இந்த கருத்தையெல்லாம் வைத்து தான் அவர் சொல்லுகிறார். அந்த பாட்டை அப்படி விளக்கிறார்னு பார்க்கிறோம். அது ஒரு பாட்டு, பொதுவாக நம்ம அடிக்கடி சொல்கிற பாட்டு. இந்த பாட்டுக்கு சேக்கிழார் ஒரு அருமையான விளக்கத்தை தருகிறார். என்ன சொல்கிறாங்க? முத்தி வேள்வி வளர்க்கலாம், அப்புறம் பிரம்மோபதேசம் செய்கிறீங்க, பூணூல் அணிவிக்கிறீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க. இதுக்கெல்லாம் மந்திரங்கள் வேற சொல்கிறீங்க இல்லையா, அதை மாற்றிங்கன்ற.
அஞ்செழுத்து மந்திரமாக சொல்லுங்கள், வேறு ஒன்றும் வேண்டான்ற. ஒன்னொன்றுத்துக்கு ஒரு மந்திரம் சொல்கிறீங்க, அது வேண்டாம். அஞ்செழுத்து மந்திரத்தை சொன்னால் போதும் என்றுதான். அப்படி சொன்னால் நீங்களெல்லாம் செம்மை வேதியர்ன்றார். வேதத்தை பின்பற்றுகிற பொழுது இந்த மந்திரத்தை சொன்னால் சிறப்புடைய வேதியர்கள். அந்த கற்றாங்கு எரியோம்பி பாட்டு சொன்னமே தெளிவாளர்களுக்கு, கற்றாங்கு எரியோம்புகின்ற அந்த வேதியர்கள் எல்லாம் சிவனே பரம்பொருள் என்று உணர்ந்து அவர்களெல்லாம் செம்மை வேதியர் அவங்கெல்லாம். அதனால்தான் எடுத்த உடனே தில்லைவாழ்ந்ததும் அடியார்க்கும் அடியேன் என்று பெருமான் அடி எடுத்து கொடுக்கிறார். ஆதிசைவராக விளங்குகின்ற நம்முடைய சுந்தரர் பெருமான் தில்லைவாழ்ந்தனுக்கு அடிமைன்னு பாடுறார். அவங்க அப்படி இருக்கிறாங்க. அதை இங்கே ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். செந்தடல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று பாடுறார். அதாவது மந்திர நான்மறையாகி வானவர் தம்மை ஆழ்வன் என்றார் இல்லையா, சிந்தையும் தம்மை ஆழ்வன மந்திரம். அது எப்படின்னா செந்தடல் ஓம்பிய வேதிய செம்மை வேதி என்றார். யாகம் செய்கிற பொழுது சிவனை முன்னிறுத்த வேண்டும். சிவவேள்வியாக இருந்தால் அது சிறந்தது. அவங்க செம்மை வேதியர். மந்திரங்களை காயத்ரி சொல்லக்கூடாது, அஞ்செழுத்து சொல்லணும். இதான் செம்மை வேதியர். யாகத்துக்கு இருக்கட்டும், செந்தடல் ஓம்புகிறாங்க, அது இருக்கட்டும். நாள்தோறும் செய்வது அந்தி உள் மந்திரம். அந்திக்காலம் என்றால் தமிழில் காலை அந்தி மாலை அந்தின்வாங்க. இரவும் பகலும் சந்திப்பதெல்லாம் அந்திக்காலம் சொல்லுவாங்க. இரவு போய் நாளைக்கு வெடியற்காலம் வந்தால் அது காலை சந்தி, பகல் போய் மாலை வந்தால் மாலை சந்தி, ரெண்டும். அதான் சிலப்பதிகாரத்தில் அந்தி மாலை சிறப்பு செய்காதுன்னு தான் சொல்லியிருப்பார். அந்தி சிறப்பு செய்யணும், அந்தி எந்த காலையா மாலையான்னு தெரியாது. அதுக்காக அந்தி மாலை சிறப்பு செய்காது என்று 30 காதைகள் அது ஒரு காதை. அந்தி காலத்தில் மாதவி எப்படி இருக்கிறாள், கண்ணன் கண்ணகி எப்படி பிரிவிலை துன்பப்படுகிறான்னு பாட்டில் வரும். இங்கே அந்தி என்றால் காலை மாலை ரெண்டு தான். வழிபாடு செய்கின்ற பொழுது மாலைக்காலம் சிறந்தது என்று பொதுவாக சொல்லுவாங்க. பெருமானுக்கு நீங்கள் செய்கிற பொழுது மாலைக்காலம் சிறந்தது, அது நித்திய பிரதோஷ காலம் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். வடமொழியில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு பெயர் உண்டு. காலைங்காலத்தில் காலையில் வழிபாடு செய்கிறோம் இல்லையா, அது உஷா என்று பெயர். காலை பொழுதுக்கு உஷா என்று பெயர். அதனால தான் உஷைக்காலம் என்று நாம் சொல்கிறோம் காலை காலம். மாலையை சந்தியான்னு சொல்லுவாங்க. சந்தியா என்பதாலே சந்தியா அனுஷ்டானம். இது உஷா அனுஷ்டானம், இது சந்தியா அனுஷ்டானம். இது சந்தியா அனுஷ்டானம் சிறப்பு என்பதால் சந்தியா வந்தனம் என்றே அதுக்கு சொல்லுவாங்க. அதை சொல்கிறார் இங்கே ஞானசம்பந்தர். அந்தியுள் என்று சொன்னால் சேக்கிழார் ரொம்ப நுட்பமாக அதை எழுதுகிறார். அந்தியுள்னு சொல்லாமல் அந்தி உள் என்று பிரிக்கிறார். உள் என்றால் உள்குதல் என்றால் தியானித்தல்னு அர்த்தம். உள் என்பதற்கு அந்தி நேரத்திலே அந்தியினுள் என்று சேக்கிழார் விளக்கம் கொடுப்பார். அந்தி நேரத்திலே உள்குதல் என்றால் நினைத்தல், தியானித்தல். தியானிக்கிற மந்திரம் எது என்றால் அஞ்செழுத்துமே. செந்தடல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தி உள் மந்திரம் அஞ்செழுத்தும்னார். அப்பர் பெருமான் பாடுற பாட்டு இன்னும் விளக்கமாக சொல்றார். அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில், அருக்கனாவான் அறநூறு அல்லனோ. கிண்டலா பாடுறார். என்னமோ அருக்கன் நினச்சி வழிபடுறாங்க. அந்தி காலத்தில் ஒவ்வொரு நாளும் அருக்கன் நினைக்கிறாங்க, அருக்கனுடைய மந்திரத்தை சொல்றாங்க. அருக்கனாவான் அறநூறு அல்லனோ, போதாதற்கு இருக்கு நான்மறை ஈசனையே தொழும்ன. ரிக்வேதங்கள் எல்லாம் ஈசனை தொழுகிறது அல்லவா. அப்ப அந்த கருத்தினை அறியார் கல்மனவரை என்ன. வேதங்கள் கூட பெருமானை வழிபடுவதற்கு என்ன காரணம் என்றால் சூரியனை சொல்லுது. சூரியனை சொன்னாலும் சூரியனுக்குள்ளே இருக்கின்ற சிவனைத்தான் ரிக்வேதம் சொல்லுகிறது. அது கூட தெரியாமல் சூரியனை மட்டும் வழிபடுகிறார்களே என்று அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் என்று அவர் சொல்லுகிறார். இது காலை நேரமோ மாலை நேரமோ சைவர்கள் சூரியனை வணங்கலாம், சூரிய நமஸ்காரம் செய்யலாம். ஆனால் சூரியனாக எண்ணாமல் அருக்கல் சோதி அமைத்தோன் அல்லவா பெருமான், அவனை எண்ணி நாம் செய்ய வேண்டும். அது சிவசூரியன்றான். இவர்கள் வேதத்தில் சொல்கிறது ஜடசூரியன், அது தோன்றி மறைவது. ஆனால் சிவசூரியன் என்றால் ஒளி மங்காமல் பெருமான் அந்த ஒளியை தருகின்றான் அல்லவா, அவனை நாம் வழிபடுகிறோம் என்று அர்த்தம் என்று வருது. அதனால் சிவபூஜையில் அந்த சூரியனை முதல்ல சொல்லுவாங்க, ஒரு வரி சொல்லி சொல்லுவாங்க. சூரியனை முதலிலும்
கடைசியில் சண்டேஸ்வரை வணங்கணும் என்று முற்றிலும் சிவபூஜை செய்யணும்னு சொன்னால், முழுமையாக செய்யணும்னு சொன்னால் சிவசூரியனாக முதல்ல செய்து முடிவாக சண்டேஸ்வரை வழிபட வேண்டும் என்று ஒரு விதி நமக்கு இருக்கிறது. சிவலிங்கத்தை விட்டு வழிபட்ட பூஜை இருக்கிறது. முழுமையாக பரிவார தேவதையோடு வணங்க வேண்டும்னா எந்தெந்த தேவதை எங்கெங்கே வைக்கணும், யார் யாரை வணங்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல சூரியனை வணக்கம் சிவசூரியனை செய்துவிட்டு அப்புறம் மற்ற தெய்வங்களை வணங்கி இலங்கித்தெல்லாம் செய்து கடைசியில் சண்டேஸ்வருக்கு வணங்கி முடிக்கணும் என்று வருது. அது நம்முடைய சிவபூஜையில் சொல்ல விதி. அதுதான் இங்கே சொல்கிறேன். திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டருடைய செம்மை வேதியரை இக்காலத்து காண்டல் அறிவுட்டாங்க அப்பா. அதாவது ஸ்மார்த்த பிராமணர்களில் சிவசூரியனாக வைத்து வழிபடுறவங்க ரொம்ப குறைவு கிடையாதுன்றாங்க. திருமந்திரத்தில் ஆதிசைவர், மகாசைவர், அவாந்தர சைவர், பிரவிருத்த சைவர் என்றெல்லாம் இப்படி நிறைய சைவலை பற்றி விளக்கம் வரும். அதில் பெருமான் அனாதி செய்வன், அவன் அனாதி செய்வன். நாம் கோயிலில் அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆதி செய்வர்கள் என்று நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் உபநயனம் நடந்த ஒரு வேதநெறி பிராமணர்கள், அவர்கள் ஒருவேளை தீட்சை பெற்று இருந்தால் அவளை மகாசைவர் என்று சொல்லணும். அப்படி வருது, அல்ல திருமந்திரத்தில் வருது. ஆதிசைவர் போல மகாசைவர் என்றால் பிறப்பினாலே ஸ்மார்த்த பிராமணராக பிறந்து உபநயனம் முடிந்தாலும் விருப்பத்தினாலே சிவனை வழிபடுவதற்காக சிவதீட்சை பெற்றால் அவரெல்லாம் மகாசைவர்கள் என்று வருது. அப்பா இடத்துல எழுதுகிறாங்க, இது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஸ்மார்த்த பிராமணர்களில் மகாசைவராக விளங்கியவர் ஒரே ஒருவர் தான், அவர் விவே சாமிநாத ஐயர் தான். அவர்தான் மகாசைவராக சிவனை வணங்கினார் தீட்சை பெற்று. அதே போல் இலங்கையில் காசிவாசி செந்திநாத ஐயர். இந்த 2 ஐயர்களை தவிர வேறு யாரும் மகாசைவராக இல்லை. இருக்கலாம், உபநயனமும் தீட்சை பெறலாம்னு சொல்லியிருக்கிறது, யாரும் அதுக்கு தயாராக இல்லை. அதே போல் தான் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க? அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே என்றால் 5 எழுத்தை ஓதி சூரியனை வழிபடுகின்றவர்கள் யாரும் இல்லை, அதிகமாக இங்கே இல்லை. அவங்க காயத்ரி தான் சொல்கிறாங்களே தவிர 5 எழுத்து சொல்லலை என்று நாம் பார்க்கணும். திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டதில் செம்மை வேதியர்னு சொன்னார். 6 சமயங்கள் சொல்கிறார் இல்லையா, அது ஏன் சொல்கிறார் என்றால் சொன்னலையே, இப்போ காணாபத்தியம் கௌமாரம் சொன்னல, அதை இவற்றில் நிற்போர் தம் தம் விருப்பக் கடவுளர் இஷ்ட தேவதர் கணபதி முதலியோரிடத்து அன்பு பூண்டு அவர்தம் மந்திரங்களை கூறி அன்பினால் வழிபட்டாராயினும் சிவருமானே முதற்கடவுள் என்பதிலும் அதனால் அவரது திரு 5 எழுத்தே முதல் மூல மந்திரம் என்பதிலும் மாறு கொள்ளாதவராய் உடன்பட்டு ஒழுகுதல் பற்றி 6 எழுத்தாகவே 6 சமயங்கள் என்றார். ஏன் 6 எழுத்து 6 சமயம் சொன்னார்னா, நாம் முன்ன சொன்ன 6 சமயங்கள்லாம் அதில் வராது, எதுவுமே வராது. எத்தனையோ வகையாக 6 சமயம் சொல்லியிருக்கிறோம். இந்த 6 தான் என்று தான் இந்த காணாபத்தியம் கௌமாரம் சொல்லி, இதுதான் நமக்கு 6 சமயங்கள் என்று இந்த மந்திரத்திலே திருமந்திரத்தில் விளக்குகிறார் திருமூரர். அது ஏன் என்றால், முதலாவதாக அவர் சொல்கிறதுங்க, சிவனே முதற்கடவுள், அதில் வேறுபாடு கிடையாது. கணபதியை கும்பிட்றாங்க, கணபதியை கும்பிட்டாலும் சிவன்தான் பரம்பொருள் என்று சொல்லணும், அவனை நம்புகிறான். இப்போ நாம் கூட, இப்போ எனக்கு என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய 4 வயதிலே நான் பூஜை பண்ணணும்னு எங்கள் அப்பா கிட்ட சண்டை போடுறேன். புத்தேத்தில் இப்போ இருந்தோம், ரொம்ப சின்ன வயசு, 4 வயசுல கூட இல்லை, விளையாட்டு பருவம், ரொம்ப விளையாட்டு பருவம். சிவலிங்கம் வாங்கித்தாங்க எனக்கு அப்படின்றேன். அவங்க என்னடா ஒரு மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு, பூஜை மற்ற எதுவும் கேட்காம பூஜை பண்ணுற கேட்குறான்னு. மெய்கண்டார் கடம் உங்கள் தாத்தா அங்கே ஆயிரங்கால் மண்டபம் தான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு முறை அங்கே நடந்துட்டு நான் வரோம், அப்பா கூட வரேன். வர்றபொழுது அந்த பிள்ளையாரெலாம் பார்க்குறேன், அங்கே சிவலிங்கலாம் இதை வாங்கன்னு விடமாட்டான்னு சொல்லி சிவலிங்கத்தை வாங்கி கொடுக்காம பிள்ளையாரை வாங்கி கொடுத்தாங்க. முதல்ல பிள்ளையாரை பண்ணுறா அப்படின்னு பிள்ளையாரை வாங்கி கொடுத்தாங்க. அதை எடுத்து வந்து அதான் இப்போ இருக்குது, எங்கள்கிட்ட அதான் இருக்குது. இப்போ பிள்ளையார் விநாயகரை வணங்கி விட்டு அப்புறம் தான் சிவலிங்கத்தை வழிபட வேண்டும் என்றால், காணாபத்திய நிலையில் இருந்து விட்டு அவர்கள் சிவனை இழிவாக பேசுவது கிடையாது, நிந்தனை கிடையாது. எனவே சிவனை பரம்பொருளாக கொள்கிறோம் என்பதனால்தான் பல பேர் கேட்குறாங்க, விநாயகர் அவர்கள் பாடிய ஔவையார் அவர் காணாபத்தியமா இல்லை சைவமானு கேட்குறான். அவர் கேட்குறான், அவர் என்ன அழகாக கணபதி தான் கும்பிட்றாரு, ரைட் தான், சிவனுக்கு தானே எல்லாம் சொல்கிறார். திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் என்று சொல்கிறார், பொருந்தவே வந்து என் உளந்தலில் புகுந்துன்னு பாடுறார். இந்த திருந்திய முதல் என்கிறார்.
திருந்தாத முதல் இருக்குதா என்று கேட்டால், நகாரத்தை முன்னே வைத்து சொன்னால் அது திருந்தாத முதல், சிகாரத்தை முன்னே வைத்தால் அது திருந்திய முதல் என்று உலகப்பயனை விட்டுவிட்டு இந்த மந்திரத்தை பெருமானை அடைவதற்காக என்றும் இல்லையா, அதுதான் திருந்திய முதல் என்று அவங்க அவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக சொல்லிட்டு, பிராசார யோகத்தினுடைய பெருமையாக உடற்சக்கரம் இடைச்சக்கரம் என்றெல்லாம் சொல்கிறாங்கன்னா, அந்த பிராசார யோகத்தை குறிப்பாக சொன்னால் அவங்க எப்படி இவங்களா இருக்கு விநாயகரை கும்பிட்றதா இருக்க முடியும்? சிவனைத்தான் கும்பிட்றாங்க, விநாயகர் வழிபடு கடவுளாக இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும். எப்படி அருள்கிரியாருக்கு முருகப்பெருமான் அவர் தான் வழிகாட்டினார், உபதேசம் செய்தார், எனவே அவரைத்தான் பாடுறார். ஆனால் எங்கன்னா சிவனை வழிக்கிறாரா? எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறார் சிவனை, எந்த இடத்துக்கு தத்துவங்களை எவ்வளோ சொல்கிறார் திருப்புகளில் சைவ சித்தாந்தம். அதனால் இவங்கள்லாம் இந்த 6 சமயத்தார் என்று சிவனையே பரம்பொருளாக கொள்ளுகின்றவர்களே, அது மாறுபாடு கிடையாது. அதனால் திருஅந்தெழுத்து மூலமந்திரமாக கொள்வதிலும் மாறுபாடு கிடையாது என்று சொல்கிறான். அடிப்படை 6 எழுத்து சமயங்கள். ஞானசம்பந்த பெருமான் சமயத்தில் உள்ளது நீருன்றார் இல்லையா? சமயத்தில் உள்ளது நீருன்னு நாம் நினைச்ச சைவ சமயத்தில் உள்ளது நீருன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறோம். அது அல்ல. இந்த 6 சமயங்கள், இந்த 6 சமயங்களும் திருநீற்றை படிப்பது கிடையாது. இந்த இப்போ சொன்ன இந்த 6 இருக்கு, இந்த 6 நான் தான் வேடிக்கையாக சொல்கிறது. ராமேஸ்வரத்தில் ராமன் பூஜை பண்ணாருன்னா ராமன் விபூதிட்டு இருந்தாரா, நாம போட்டிருந்தாரா? அங்கே சிவலிங்கத்தை வழிபடுறாருன்னா திருநீர் தான் இருக்கணும். நான் பழைய காலம்லாம் அப்படி தானே பார்த்துருங்க. இப்போ மாற்றி விட்டானுங்க. பழைய காலம் நல்ல விபூதி அடிஞ்சிட்டு இருப்பாங்க, சீதை பக்கத்தில் விபூதி நின்றுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ விட்டுட்டு நாமத்தை போட்டாங்க. நல்லதாக இருக்கும், நல்லதா நம்ம நான் நல்லதாக இருக்குன்னு இருக்கும். நான் ஸ்ரீராமன் சொல்கிறோம்ண்ணா, இது அப்போ வேடிக்கை சொல்லுவாங்க. அது இதில் திருநெல்வேலி சத்திரம் இருக்க அங்கே தான் பேசுகிறாங்க. நம்ம இதில் காமாட்சி அம்மன் பக்கத்தில் இருக்கு. பட்டு ஜவுளியில் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் புது கணக்கு எழுதுகிற பொழுது எல்லாம் பிள்ளையார் சுழி போட்டுட்டு ராமஜெயம்னு எழுதுகிறாங்க. ராமனுக்கு எங்கேயா ஜெயம் வந்தது? அவன் தோத்தவன் தானே. ராமஜெயம்னா அவனே சொல்கிறான். கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதுகிறார். விபீஷன் இவன் குதிக்கிறான், லக்ஷ்மணன் அண்ணா ராவணனை வென்று விட்டோன்னு குதிக்கிறான். பேசாமல் குதிக்காது, இந்த வெற்றி நாம் அடைந்ததல்ல, விபீஷணன் தந்த வெற்றி, அவன் இல்லைன்னா இந்த வெற்றி வந்திருக்காது என்றதான் அப்பா சொல்லுவான். ராமனுடைய ஜெயத்தை அவனே ஒத்துக்கலை, அது விபீஷணன் ஜெயன்றான். நீங்கள் ராமஜெயன்னு எழுதுறீங்க, அதை விட விஷ்ணு ஜெயன்னு எழுதுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அது ஒரு பரம்பொருள். அப்படி ராமன்னு சொல்லாதீங்க. அது ராமன்னா ஒரு குறிப்பிட்ட அவதாரமாக வந்து பல குற்றங்களை செய்தான் என்று இன்றைக்கி நம்ம வாரியை மறைந்து கொண்டாலாம் நிறைய சொல்கிறோம். சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சாலும் நிறைய அவங்களை சொல்லி சொல்கிறோம். அதனால் அப்படி சொல்ல வேண்டாம்னு இப்போ வெடிக்கா சொல்லுவாங்க. அதான் அது வேறு ரம்யம், அதான் அழகு ராமன்றது அது பேரை பொறுத்து நமக்கு அது இதையே ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒத்துக்குவாங்களா? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அது ஏன் நீங்கள் சிவன் சொல்லுங்க, ஏன் ராமன் எங்ககிட்ட ஏன் வரீங்கன்னு. அதான் சில பேர் சிவராமன் வச்சுக்குவாங்க. சிவராமன் இன்னும் சேர்த்து வச்சுக்கிறாங்க, பார்க்குறோம் இல்லையா? போதாருக்கு சிவராம கிருஷ்ணன் வேறு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வேடிக்கையான விஷயம். அதான் அங்கே சொல்கிறாங்க. என்னென்னா இங்கே எழுதுவாங்க அப்பா, இந்த 6 சமயங்களும் சமயத்தில் உள்ளது நீர் என்று ஏன்னு சொன்னார். மந்திரமாவது நீர் அகத்தியர் தேவாரத்தில் சொல்ல போகிறாங்க, வருது அந்த விஷயம் சொல்லணும். வானவர் மேலது நீருன்றார். தேவர்கள்லாம் என்ன பூசுகிறாங்க என்று சொன்னால், இந்திரனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் எல்லாம் திருநீர் பூசுகிறார்கள் என்று சொல்கிறார். அப்போ சிவபூஜை பண்ணுற போது இந்திரன் வருகிறான்னா அவன் என்ன இதுவை போட்டிருப்பான், நாம போட்டிருப்பான், திருநீர் தான். எத்தனையோ எல்லாரும் இங்கே வந்து வழிபடுகிறார்கள். பிரம்மன் வழிபட்டிருக்கிறான்னு பார்க்குறோம், திருமால் வழிபட்டுருக்கான்னு பார்க்குறோம். அவங்கெல்லாம் விபூதி தானே பூசினாங்க. பாம்பன் சுவாமிகள் சைவ சமய சரவம்னு எழுதிக்கிறார்கள். கடுமையாக சொல்கிறார். அதாவது வைஷ்ணவர்கள் பெரும்பான்மையான காலம் வரையில் விபூதி தான் அணிந்திருந்தார்கள். அதை மாற்றியவர் ராமானுஜர் தான். நமக்கு அந்த திரிபுண்டரம் கூடாது, ஊர்த்துவ புண்டரம் என்று வேண்டும் என்று சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஞானசம்பந்த பெருமான் வேதத்தில் உள்ளது நீருன்னு பாடுறாரு. அந்த மாதிரி வேதத்தில் உள்ளது ஊர்த்துவ புண்டரம் எங்கன்னா இருக்குதா, வேதத்தில் காட்டுங்க என்றால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியா, புதுசாக ஒரு பெயர் சொல்கிறாங்க. அந்த பெயர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு பால்மோகன் சுவாமி சொல்கிறார், உபரிடத்த பெயரை சொல்லி அது மாதிரி உபரிடமே கிடையாதுங்க, இந்த உபரிடத்தில் இருக்குது அப்படின்றாங்க, ஊர்த்துவ இருக்குதுன்றான். இதெல்லாம் வேடிக்கையாக அவங்க மறுக்கிறார். அதனால் வேதத்தில் உள்ளது நீர் என்றும்
சமயத்தில் உள்ளது நீரும் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், பல வகையான சமயங்கள் இருக்கலாம். ஆனால் வேத மந்திரம் ஒருபுறம் இருந்தாலும் ஐந்தெழுத்தை மந்திரமாக கொள்ளுகின்ற சமயங்கள் அவையெல்லாம் மூலமந்திரமாக திருநீர் அணிகின்றவர்களெல்லாம் என்றுதான் சமயத்தில் உள்ளது நீர் என்று சொல்கிறான் பார். இவையா அதனால் இவை அகச்சமயம் எனப்பட்டன. நாம் சொல்கிற அகச்சமயம் என்றால் இதுதான். சிவஞான சுவாமிகள் சொல்கிற அகச்சமயம் சொன்னால் பாடானவாதம் பேதவாதம் சொல்கிறோம், அது வேற. இதுதான் உண்மையான அகச்சமயம் என்றால். ஏன்னா அதில் கூட பாடானவாதம் பேதவாதத்தில் முக்கியமாக முத்தி நிலையில் மாறுபடுறான். சிவபெருமானோடு இரண்டரை கலத்தல் என்பதே கூடாது என்று சொல்வது மட்டுமல்ல, சிவனுக்கு நாம் சமம் என்று சிவ சமவாரம் பேசுகிறான். சிவாத்திவ சைவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போகிறாங்க. பெருமானுடைய சிற்சக்தி தான் மாயன்றாங்க, அந்த அளவுக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. உடன்பாடு இல்லாத மட்டுமல்ல, பல தத்துவ கருத்துக்கள் மாறுபடுகிறது. இருந்தாலும் அது சைவம் என்றதுனால அகச்சமயம் வகுத்தவர். உண்மையிலே அகச்சமயம் என்றால் இதுதான். இவற்றுள் அகச்சமயம் என்று இதனால். இவற்றோடு ஒரு காலத்தில் ஒருங்கு வைத்து எண்ணப்பட்ட வைஷ்ணவம் இதில் இருந்தது. இப்போ 6 சமயத்தில் பாஞ்சராத்திரம் என்று ஒன்று வைஷ்ணவம் இருந்தது. ஏன்னா திருமாலை பற்றி நிறைய பாடுறாங்க, திருமுறைகளை பாடுறாங்க. வைணவம் பிற்காலத்தில் சிவபெருமானது ஆற்றலை தெளிய மாட்டாது, தக்கனுடைய ஆற்றலுக்கு அஞ்சி அவனது வேள்வியில் சென்றிருந்து அதனால் வேள்வியை ஒதுக்கி நின்ற சில திண்ணிய பேர் இருடிகளது சாபத்திற்கு உட்பட்டோரால் மேற்கருவிய கருத்துக்களோடு மாறுகொண்டு வேறு நிற்பதாயிற்று. அது பற்றி அதுவும் புறச்சமயம் என எண்ணப்படுகின்றது என்று வைஷ்ணவம் நம்மோடு இருந்தது தான் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள். புருஷ சக்தி என்று சொல்கிறோம். அதாவது ஏகபாத மூர்த்தியாக பெருமான் இருக்கிற பொழுது இடப்பக்கத்திலே இருக்கிற உமையம்மையை வலப்பக்கத்துக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு சக்தியை இடப்பக்கத்திலே திருமாலை தோற்றுவிக்கிறான் பெருமான் என்று அவ்வளவு தூரத்துக்கு நாம் சொல்கிறோம். அதே போல திருமால் தான் முதலடியார், சிவனடியாராக முதலடியார் அவர்தான் என்று சொல்கிறோம். அதனால் தேவர்களிலே அவர் சிறந்தவன். அதாவது தேவர்களே சிறந்தவனாக பெரியவனாக சொல்கிறது பெருந்தேவன் என்று சொல்கிறது நம்முடைய பெருமானை. மகாதேவன் பெருந்தேவன் சொல்கிறோம். திருமாலை சொல்லுகிற பொழுது தேவில் சிறந்தவர். தேவர்களை யார் சிறந்தவனா? இந்திரன் கிடையாது. இந்திரன் கூட சொர்க்கலோகத்துக்கு தலைவன் தானே தவிர வைகுந்தமாக இருக்கின்ற அந்த பரமபுரத்திற்கு தலைவனாக இருக்கின்றவன் திருமால், அதுக்கு மேல் உள்ளவன் என்று திருமாலை அவ்வளோ தூரத்துக்கு நாம் சொல்லி அப்படி தான் இருந்தார்கள். ஒன்றதான் இருந்தாங்க. ஆனால் முற்றிலும் மாறுபட்டாங்க. அதாவது சடங்குகள் மட்டுமல்ல, சமயம் மட்டுமல்ல. முதலாவதாக கடவுள் பிறக்கலாம் என்று கொண்டான். அவதாரம் என்பது பிறப்பு, மானிட பிறப்பில் வரலாம் சொல்லிட்டாங்க. அது நமக்கு உடன்பாடு கிடையாது. இப்போ சொன்ன மாதிரி உயிருக்கு உயிர் ஆண் பெண் என்று வேறுபாடு இருக்குதுன்றாங்க. உயிருக்கு அணு அளவு உயிர்ன்றாங்க. அப்புறம் வாசுதேவன் தான் பிரகிருதி, அவன்தான் பரிணமிக்கிறான். எவ்வளவு சைவ சித்தாந்தத்துக்கு மாறாக போயிருக்கிறான். பகவத்கீதை மிக முக்கியம் உங்களுக்கு, கண்ணன் சொன்ன பகவத்கீதை. இதெல்லாம் நமக்கு எதுவுமே உடன்பாடு இல்லை. அதனால் வைஷ்ணவத்தை நம்ம புறந்தள்ளி விட்டோம். புறந்தள்ளுது எப்படின்னு சொன்னால், சைவம் என்றால் இன்றைக்கு கூட சைவ புராணங்கள். காசு பிள்ளை இதை எழுதுகிறார். திருப்பாசுரம் பாடுகின்ற ஞானசம்பந்த பெருமான் சூதன் ஒலிமாலை என்று கலிக்கோவை சொல்லேன்னு ஒரு வரி சொல்கிறார். சூதன் சொன்னது புராணங்கள். சூத புராணத்தை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் அவர் வால்மீகி வியாசரை சொல்லலாம் இல்லையா? வியாசன் தானே முதல்ல சொன்னார், அப்புறம் தானே சூதன் வரான். வியாசனை சொல்லாமல் சூதரை சொல்கிறார் என்றால், சூதன் சொன்ன புராணங்கள் எல்லாம் சைவபரமாக இருக்கிறது. சிவபுராணம் என்ன சொல்கிறாங்க? 18 புராணம் நமக்கு தெரியும் வடமொழியில். 10 புராணங்கள் சிவபுராணம், 4 புராணம் விஷ்ணு புராணம், 2 புராணம் பிரம்மனுக்கு, அக்னிக்கு ஒரு புராணம், சூரியனுக்கு ஒரு புராணம். 18 பிரிக்கிறாங்க. அப்புறம் அதை என்ன சொல்கிறாங்க? அதுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து இந்த வைஷ்ணவம் வந்ததுனால தாமத புராணம், தாமச புராணம் என்றது சிவபுராணங்கள்லாம் தாமச குணம். 3 குணம் இருக்கு இல்லையா? 3 6 பிரிச்சு பிரம்மனுடைய 6, திருமாலுக்கு 6, சிவனுக்கு 6 என்று வைத்து சிவபுராணங்கள் தாமத குணம், பிரம்மன் வந்து ராஜச குணம் அந்த புராணங்கள், திருமால் வந்து சாத்விக புராணம் என்று சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் அப்படி பிரிக்கிறாங்க. ஆனால் காசு பிள்ளை எழுதுகிறார், எப்படியாவது பிரிச்சிக்கோ, எல்லாவற்றிலும் பெருமானுடைய புராணம் வருவாங்க, அதை விட முடியாது, அதை மாற்ற முடியாது என்று தான் சூதன் ஒலிமாலை அவர் சொல்கிறார். சூத புராணத்தை படித்தீங்கன்னா 18 புராணங்களும் சிவபுராணம் தான் என்று வருதுன்றது. இல்லைன்னா அவர் ஏன் ஞானசம்பந்தன் சொல்லுவாராத என்று அவர் எழுதுகிறார். அதனால் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது
கிடையாது. நாம் நெஞ்சிக்கிறதே கிடையாது. அதுதான் இப்போ இந்த ஒரு சொல்ல வந்தேன். நீங்கள் சரியாக எடுத்து கொடுக்குறீங்க. இந்த பாட்டு முக்கியம். அடுத்த பாட்டு அப்பா அதான் எடுத்து கொடுறாங்க. அப்பா சொல்லுவாங்க, சைவத்தில் திருமாலை இகழ்ந்து சொல்கிறதா கிடையாது. இப்போது அடிமுடி தேடியதை கூட சொல்கிற பொழுது ஞானசம்பந்தர் எப்படி பாடுறார்? கண்ணனும் கடிகமிழ் தாமரை மேல் அண்ணலும். அவன் தேடி பார்த்து தோத்து போனவன் தலைமைக்காக போராடுறான். அப்படிப்பட்டவனை பாடுகிற பொழுது கூட கண்ணனும் கடிகமிழ் தாமரை மேல் அண்ணலும் அப்படி தான் பாடுறாங்க. பல இடங்கள் இப்படி பாடுறாங்க. அதனால் நிந்திப்பது என்பது நமக்கு இல்லை. அப்பா அதை சொல்லுவாங்க. அப்பர் பெருமான் மட்டும் ஒரே ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அது கூட ரொம்ப நாகரிகமாக தான் சொல்கிறார், சொல்லாமல் இல்லை. இங்கே எடுக்க அந்த பாட்டு பாருங்கள். தாயினும் நல்ல சங்கரனுக்கு அன்பர் ஆய உள்ளத்து அமுது அருந்த பெறார். அமுது தருகிற பெருமான் சிவாமரம் தருகிறான், சிவானந்தத்தை தருகிறான். தாயினும் நல்லவனவன், தாயை காட்டில் நல்லவனாக இருக்கிறான் சங்கரன். சங்கரன் என்றால் நன்மையை செய்பவன், வீடு வேறு தருகின்றவன் அன்பர்களுக்கெல்லாம். அன்பராய உள்ளத்து அமுது அருந்த பெறார். அன்பர்களெல்லாம் அமுதம் சாப்பிட்றாங்களாம். பாரதியார் சொல்கிறார் இல்லையா, தெள்ளுற்ற தமிழின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார்ன்றார். அது என்ன சொல்கிறாருன்னா, தேவர்கள் தான் அமுதம் சாப்பிட்டாங்க கடலை கடைந்துன்றாங்க, அது அல்ல. தமிழர்கள் எல்லாம் அமுதம் சாப்பிட்டவங்க தான். ஏன்னா தமிழ் சுவையானதல்லவா. அதை வைத்து தான் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாடினார். அவர் பாரதியார் சொல்கிற விஷயம்தான். தெள்ளுற்ற தமிழின் சுவை கண்டார். தமிழ் சுவையை பார்த்தால் அமுதம் அல்லவா. அந்த தமிழை படித்தால் ஆயுள் வளரும். அது ஏன்னா மறைமலடிகள் சொல்கிறார், உறப்பொலிகள் தமிழ் அதிகம் கிடையாது. இப்போ வடமொழியில் உறப்பொலிகள் அதிகம். உறப்பொலியோடு சொன்னால் அந்த மார்பு வயிறெல்லாம் புண்ணாயிடும். இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அந்த காற்று. அதனால் வடமொழி உறப்பொலியால் பாடுவதாலே, கரைப்பொலியால் பேசுவதாலே அது பேசினால் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்றார். இது அப்படி அல்ல. அங்கே சொல்லுகின்ற வல்லெழுத்து இருக்கு இல்லையா, அங்கே கான் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு வல்லெழுத்து. இங்கே அங்கே அப்படி கிடையாது. க க க க 4 சொல்லணும். கொஞ்சம் உச்சரித்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். நான் வேடிக்கையாக சொல்கிறது தலைமையில வச்சுக்கணும். வாங்கம்மா. அதாவது அந்த ஒலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிற அந்த ஒலிப்புலி இருக்கு இல்லையா, லிங்குஸ்டிக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மொழியாளர்கள் வாய்ஸ் அண்ட் வாய்ஸ்லெஸ் அப்படின்றாங்க. வாய்ஸ்ன்னு சொன்னால் தலையில் இப்படி கை வச்சுக்கணும். கையை வச்சுக்கிட்டு கேன்னு சொல்லி பாருங்கள். கேன்னு சொன்னால் அதிரும். இங்கே அது வாய்ஸ்டு. கா சொல்லி பாருங்கள், அதிராது. அது ஏன் அதிருதுன்னா, கேன்னு சொல்கிற பொழுது காற்று மேலே போகுதான், மேலே மண்டை போய் மோதுது. அந்த மாதிரி நிறைய உரப்பொலியோடு கனைப்பொலியோடு சொன்னால் ஒவ்வொரு முறையும் காற்று ஒவ்வொரு இடத்துக்கு போய் மண்டை மோதுனா கடைசியில் மண்டை பொழந்துக்கும். அப்படித்தானே அர்த்தம். அது அது இல்லாமல் உச்சரித்து பார்த்தாங்க, நம்மளுக்கு உச்சரித்து பார்த்தாங்க. இப்படிலாம் சொன்னால் தமிழன் உயிர் வாழ மாட்டான் என்று ஒலியை குறைத்தார்கள். ஆனால் ஒலியை குறைத்தாலே தவிர சொற்களில் வருகின்ற பொழுது தப்பாக இருக்காது. க என்று சொன்னால் கஷ்டமாக இருக்கும். பக்கம் சொல்லி பாருங்கள். இக்க முதல்ல வச்சு கா சொன்னால் கஷ்டமாக இருக்காது. முதல்ல இக்கு சொல்லிடணும். பக்கம்னு சொல்கிற இக்கு வந்துடுது இல்லையா, கா சொன்னால் கஷ்டமாக இருக்குது. அந்த இக்கா என்பது கே 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 ஏ போடணும். கேஏ போட்டால் கா, இக்கு ஏ போட்டுனா பக்கம் அங்கே வரும். பங்கு கடைசியில் பங்கு ஜியு, அப்புறம் ஜிஹெச்யூ இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் நமக்கு இருக்குது, இல்லாமல் இல்லை. உச்சரிக்கிற பொழுது சொற்கள் அது பிரச்சனை கிடையாது என்று தான் நாம் அதை சொல்லி, வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று சொன்னாலும் மற்ற மொழியில் இருக்கிற வல்லினம் போல அல்ல நம்முடைய வல்லினம், மற்ற மொழியில் இருக்கிறது, அது மாதிரி இங்கே கிடையாது என்று தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். இப்போ மொழிக்காக சொல்கிறோம். அதை என்ன எழுதுகிறார், திருமால் நம்மோடு இருந்தவர் தானே. அங்கே போயிட்டாங்க அவங்கெல்லாம். சிவனை வழிபடுகின்றவெல்லாம் ஆய உள்ளத்து அமுது அருந்த பெற்றார். ஆனால் இவங்க பெறவில்லை. யார் பெறலைன்னா, அருந்த பெறாத பாட்டு. அருந்த பெற்றவர்கள் யார் என்றால் அவருடைய அன்பர்கள்லாம் அருந்த பெற்றவர்கள். அருந்த பெறாதவர் யார் என்றால் பேயர். கொஞ்சம் கடுமையாக பாடுறார் அப்பர். பேயர்னார். பேய் முலை உண்டு உயிர் போக்கிய மாயன், மாயத்துள் பட்ட மனத்தவரேன்னார். இது ஒன்று தான் கொஞ்சம் கடுமையாக சொல்கிறாரு. அப்பா சொல்லுவாங்க இந்த வார்த்தை சொல்லுவாங்க.
மாயன் என்ற வார்த்தை சொல்லி அந்த மாயத்துள் பட்டிருக்காங்களே, அந்த மாயன் தானே எப்படி விட பேயர் பேய்முலை மஞ்சு உண்டான் அல்லவா, அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. பூதகியினுடைய அரக்கியாக வந்தவள் அவளை பால் சாப்பிட்டு கொண்டே அந்த குழந்தையாக இருந்த கண்ணன் கொன்றான் வருது இல்லையா. பேயர் அவங்கெல்லாம் பேய்முலை நஞ்சு உண்டான் அல்லவா, அந்த உயிர் போக்கினார் அந்த மாயன், அந்த மாயத்துள் பட்ட மனத்தவரன் வருது. நீங்கள் பார்க்கலாம் மகாபாரதத்தில் இதெல்லாம் சமாதானம் தான். வில்லிபுத்தார் தமிழ்நாடு சமாதானம் அழகாக பாடிட்டார். பாரதம் எப்படி என்றால் அர்ஜுனனும் துரியோதனும் கிருஷ்ணங்கிட்ட போய் படை உதவி கேட்க போகிறாங்க. முதல்ல போகிறவன் துரியோதனன். அவன் எப்பவும் திமிர் பிடிச்சவன் இல்லையா. கண்ணன் அவன் 2 பேரும் வரப்போறான்னு தெரியும் கண்ணனுக்கு. அவன் தான் மாயன் இல்லையா, அவனுக்கு தெரியும். தூங்குற மாதிரி படுத்துக்கிறான் கண்ணன். அவன் தூங்குறது வழக்கம் தானே அவன் என்று துரியோதனன் என்ன பண்ணான், நேராக தலைமாட்டு போய் உட்காந்தான். அப்படி பக்கத்தில் உட்காந்தான், தலை பக்கம் உட்காந்தான். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தன் அர்ஜுனன் வந்தான். அவன் ரொம்ப பவ்யமானவன். அவன் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட காலுக்கு பக்கத்தில் உட்காந்தான். கொஞ்ச நாள் தூங்குற மாதிரி இருந்துட்டு எழுந்தான் கர்ணன். எழுந்த உடனே என்ன அர்ஜுனா என்ன எப்படி இருக்கப்பா அப்படின்னு அவனை பார்க்குறான், அவங்ககிட்ட பேசுகிறான். துரியோதனன் இங்கே இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி அவங்ககிட்ட பேசுகிறான் இல்லையா. அப்போ இவனுக்கு எரிச்சல் வருது. கரைக்கிறான். கரைச்ச உடனே திரும்பி பார்க்குறான் கண்ணன். ஓ துரியோதனா இங்கே இருக்கியாப்பா, அடடா இங்கே இருந்தால் எப்படிப்பா நான் உன்னை பார்க்கறது என்று இப்போ தான் வந்தியான்னு கேட்குறான். இவனுக்கு என்ன விஷயம்னா, எதுக்குப்பா வந்தீங்கன்னு கேட்டால் படைக்காக வந்தோன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், கண்ணன் 2 பேரும் வந்திருக்கீங்க, படைக்கு தான் வந்திருக்கீங்க. அர்ஜுனன் தான் நான் முதல்ல பார்த்தேன். எனவே அவன் என்ன கேட்குறானோ அதுதான் முதல்ல, அப்புறம் தான் உனக்கு வரம்ட்டான். துரியோதனன் பயந்துட்டான். கஷ்டனுடைய படையெல்லாம் அவன் கேட்க போகிறான் இல்லையா, நமக்கு படை உதவி கிடையாது என்று பயப்படுறான். ஆனால் அவன் என்ன கேட்குறான், சொல்லும்போது என்ன சொல்கிறான் கண்ணன், நான் மட்டும் உனக்கு வேண்டுமா என்னுடைய படை வேண்டுமா, என் படை வந்தால் நான் வரமாட்டேன், நான் வந்தால் என்னுடைய படை வராது, உனக்கு எது வேணும்னு கேட்குறான் அர்ஜுனன். எனக்கு நீ வந்தால் போதும்பா. ஏன்னா அவன் பக்குவம் பெற்றவன். உன் படை வேணாம் ஒன்று வேணாம், எனக்கு நீ வந்தால் போதும் என்று சொல்கிறான். துரியோதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. படை நமக்கு வந்துருச்சு. சும்மா போவானா, படை கொடுத்த உடனே அவன் என்ன சொல்கிறான், கிருஷ்ணா போர்க்களத்தில் படையெடுத்து நீ சண்டை போட மாட்டே அப்படின்றான். அங்கே கேட்டுக்கிறான். படையெடுத்து நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டான். ரொம்ப தைரியமாக போயிட்டான். அப்படி தானே கொடுத்தான் வரம். ஆனால் படையெடுத்து போர் செய்கிறான்னா போர் செய்யலை, அதான் பார்க்கணும். நீங்கள் சூரியனை மறைக்கிறான் அவன் சக்கரத்தினாலே, அந்த ஜெயத்திரனுக்காக தானே, அதுக்காக சூரியனை மறைக்கிறான். அது அவனை எதிர்த்து பாட்டில் வில்லிபுத்தர் அப்படி பாடுவார், உன்னை எதிர்த்து நான் போரிட மாட்டேன் அப்படி தான் பாடுறான், எதிர்த்து செய்ய மாட்டேன்றான். திருவொற்றியூரில் சங்கிலியாரை மணக்க போகிறார் ஞானசம் இவர் சுந்தர பெருமான். அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவருக்கு ஏற்கனவே ஒன்று அங்கே இருக்குது, என்னையும் கல்யாணம் பண்ணிவிட்டு காஞ்சிபுரம் பக்கம் போனால் அங்கே ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, திருவாரூர் போகிறதோ ஏதாவது கல்யாணம் பண்ணி வரலையா, என்னை விட்டு நீங்கள் கூடாதுன்னு கேட்க. அந்த அம்மா அந்த அர்த்தம் தான் கேட்குறாங்க, என்னை வேற மணந்து கொள்ளக்கூடாது. அவர் பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார், உன்னையன்றி அவன் எங்கேயும் போக மாட்டான்மா, கவலைப்படாத அப்படின்னா, உன்னையன்றி வேற யாரும் மணக்க மாட்டான்னு அர்த்தம். உன்னையன்றி வேற யாரும் மணக்க மாட்டான்னா உன்னை மீறி அது மாதிரி நடக்க மாட்டான். பறவையாரை மறந்து உன்னை மணக்கிறா இல்லையா, அது மாதிரி சங்கிலியாரை மணந்து இன்னொரு பெண்ணை மணப்பான்னு நினைக்க வேண்டாம், அப்படி இல்லைன்றான். அதனால தான் அவர் அங்கே விட்டு போகிறார். ஆனாலும் அது தப்பு தானே என்று அந்த தண்டனை தருகிறார்னு பார்க்குறோம். அதுபோல் இவனும் படையெடுத்து நான் போர் செய்யேன் என்றால் எதிர்த்து போர் செய்யேன் தான் சொல்கிறான் என்று பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் சமாதானம் தான் இப்போ நம்ம சொல்கிறோம். அதாவது தருமன் ரொம்ப உண்மையானவன். ஆனால் அஸ்வத்தாமன் இருந்தால் துரோணன் சண்டை போட்டுட்ருப்பான். துரோணன் சண்டை போடக்கூடாது, போருக்கு வரக்கூடாது. என்ன பண்ணலாம் என்றால், அஸ்வத்தாமன் போர்க்களத்தை இறந்து போட்டான்னு அவனுக்கு தெரியணும். அஸ்வத்தாமன் இறந்தால் நான் சண்டை போட மாட்டான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கான் துரோணன். இது தெரியும் கண்ணனுக்கு. தர்மங்கிட்ட சொல்கிறான், இன்னைக்கு இதுவா துரோணனை சமாளிக்க முடியாதப்பா, நாளைக்கு வரப்போகிறான், எனவே அவன் வராமல் இருக்கணும்னு சொன்னான். இப்பே சண்டை போட்டுக்கிறான், அவன் தலைமையில் இன்னும் அழிவு நடக்கும். எனவே என்ன சொல்லு, அஸ்வத்தாமனை இறந்து போட்டான்னு சொல்லு, போர்க்களத்தில் இறந்தான் என்று சொல் அப்படின்ற. இப்படியா சொல்கிறது, பொய் சொல்லலாமா என்று கேட்குறான். அஸ்வத்தாமான்னு சொல்லு,
அஸ்வத்தாமன் என்று மகன் சொல்லாத அஸ்வத்தாமா என்ற யானை, அந்த கஜஹ அதக என்று சொல்லு, வடமொழி தானது, வடமொழி சொல்லு. அஸ்வத்தாமன் என்ற பெயர் வருகின்ற வரையில் நான் பேசாமல் இருப்பேன். கஜஹதக என்ற கஜம் என்ற வார்த்தையும் அத என்ற வார்த்தையும் துரோணன் கேட்காதபடி நான் சங்கு ஊதிடுறேன்றான். சங்கு ஊதிடுறேன்றான். இது என்ன நியாயம்? அவன் அதே மாதிரி அஸ்வத்தாமன் அவன் சொல்றதுமே அதக கஜன் தான், யானை இறந்தது தான் சொல்றான் தருமன். விழுந்தது எப்படி விழுந்தது? சிவஞான பாஷ்யத்தில் ஒரு விஷயம். ஒருவர் நீங்கள் தீங்கு செய்தால் அந்த தீங்கினுடைய பலன் வரணும் இல்லையா? ஆனால் ஒன்று எழுதுறார், நீங்க தீங்கு செய்கிறவன் அதை பற்றி கவலைப்படாமல் உற்றான்னு வச்சுங்க, உங்களுக்கு பாவம் அதிகம் இல்லைன்றார். தீங்கு செய்தவன் பாவித்தால் அடப்பா என்னடா இப்படி பண்ணிட்டு என்ன எப்படிலாம் உன்னை நம்பினேன் என்று சொன்னால் உனக்கு பாதிப்பு அதிகம். அதை விட்டுருப்பா, டேக் இட் ஈஸி என்று சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் யாருக்கு தப்பு செய்வீங்களோ அவன் அதை ஈஸியாக எடுத்துட்டான்னா உனக்கு பாவம் குறையும். பாவம் இல்லை பாவம் குறையும்ன்றார். அதே போல் கருத்து வகையால் தானே பாவமோ புண்ணியமோ. இப்போ கருத்து வகையில் தருமனுக்கு எது கருத்து என்றால் அசுவத்தாமன் தான் கருத்து, யானை கருத்து அல்ல. சொன்னது என்னமோ யானை ஒன்று செத்து போகுதாங்க, அசுவத்தாமன் யானை இறந்து போகுது. அந்த யானையை சொல்கிறது கருத்தாக இல்லை, அசுவத்தாமன்ற கருத்து வந்தால் அது பாவம் தானே. அதுக்கு நாம் சமாளிக்கிறோம். அப்புறம் துரோணன் நாங்கள் சண்டை போடலைன்னு அது ஒன்று சொல்கிறோம். அதே மாதிரி தான் திரௌபதியை மணக்கின்ற பொழுதும் கர்ணன் தான் வந்து அந்த வில்லை வளைக்கிறான். அவன் பெரிய ஆள், நிச்சயமாக வளைச்சிருவான். பாதி நல்லா வளைச்சிட்டான். வளைச்சி நான் ஏற்றணும். நான் ஏற்றி விட்டால் சுலபமாக அந்த வில்லை அந்த மீனை அடிச்சிடுவான், திரௌபதியை கல்யாணம் பண்ணி போயிடுவான் கர்ணன். கதையே மாறி போகும். எனவே என்ன பண்ணுறான் கண்ணன், வெயிட் பண்ணுறான். அந்த வளைத்து இரும்பை வளைத்து அந்த நான் ஏற்றும்போது ஒரு சின்ன வளைவு மாதிரி இங்கே இருக்கும், அதில் போய் இப்படி மாட்டும். மாட்டுகிற போது ட்ராயிங்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டால் சரி மாட்டிச்சுன்னு எடுத்துடலாம். அந்த மாற்றத்துக்கு முன்னே என்ன பண்ணா, கண்ணன் கிட்ட ஒன்று வரங்க வண்டாக மாறி கர்ணன் காது பக்கம் வாங்கின்னு போனான். வாங்கின்னு போனோடனே நான் மாட்டிட்டு விட்டான். விட்டமுன்னா அவனுக்கு தான் சரியான அடிபட்டுது. என்ன நல்லா வளைச்சான் இல்லையா, சரியான அடிபட்டு தான் அவன் வெக்கப்பட்டு வரான். ஆனால் திரௌபதி பார்க்கறா, இவ்வளவு தூரம் வளைத்து விட்டான், ஆளு அழகா இருக்கிறான், இவன் தான் அர்ஜுனனோ என்று விரும்புகிறாள். பாதி மனம் அவங்ககிட்ட போயிடுச்சான். அப்புறம் தான் அடடா இவன் வேற யாராடா என்று கர்ணன் என்று அப்புறம் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் அந்த எண்ணத்தை அவளால் மாற்ற முடியல. பாட்டு பின்னால் வருதெல்லாம் வருது, இதில் வேறு வேறு பொருள் இன்னைக்கு சொல்கிறாங்க. 5 பேர் எனக்கு கணவனாக இருக்கிறாங்க, இருந்தாலும் 6வது ஒருவன் என்னால் மறக்க முடியல என்று ஒரு வார்த்தை வருது. அதை பழம்பொருந்து சறுக்கும்ன்றதை சொல்கிறாங்க. இதெல்லாம் பாரதத்தில் சமாதானமாக சொல்கின்ற இடங்கள் தானே தவிர அதெல்லாம் சரி என்று நாம் சொல்கிறது கிடையாது. விடுவா, அதுதான் மாயன்றார். மாயம் செய்தவன் அல்லவா மாயன், மாயத்தில் பட்ட மனத்தரே என்று சொல்லி என்னும் மேற்குறித்த திருக்குறுந்தொகை பதிக திருப்பாடலால் நன்கு அறியப்படும். இதனுள் மாயவன் என்றது மாயம் செய்யும் இயல்பன் என்பதையும், பேய்மலை உண்டு உயிர் போக்கி என்பது நல்லோரை வஞ்சனையால் கெடுக்கும் எண்ணமுடைய தீயோரை தானும் வஞ்சனையால் கெடுப்பவன் என்பதையும் வெளிப்படையாலும் குறிப்பினாலும் உணர்த்தினார். பேயர் பேய்மலை உண்டார் என்றால் ஆங்கிலத்தில் டிட் ஃபார் டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, பழிக்கு பழின்றாங்க இல்லையா, அது சொல்கிறோம், அது கூடாதுன்றாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் நான நன்னயம் செய்தல் தான் சொல்கிறார் இல்லையா, பார்க்கிறோம். அது நம்முடைய கொள்கை. இங்கே அப்படி அல்லன்றார். திருமாலுடைய அவதாரத்தில் நீ பார்த்தீங்கன்னா அவன் பூதகி, அவன் வந்து அரக்கி பெண் மாதிரி வரா. அவள் அரக்கின்னு தெரிந்து கொண்டால் அவளை மன்னித்து ஏதோ தப்பி விடணுமே தவிர இவனும் அதே மாதிரி அரக்கன் மாதிரி அவளை கொள்ளுகிறான்னு சொன்னான். வஞ்சனையை வஞ்சனையால் கொள்ளுதல் என்பது திருமால் நெறிக்கு சம்மதம், சைவ நெறிக்கு அது சம்மதம் கிடையாது. சமணர்கள் எவ்வளவு கொடுமை பண்ணாங்க, அப்பருக்கும் தான் சரி ஞானசம்பந்தம் இருக்கும். ஞானசம்பந்தத்தை தோத்தே போட்டாங்க, தோத்தே போய் கழுவேற போகிறாங்க. எங்கேயாவது ஒரு சொன்னாரா கழுவேற்றுங்கன்னு சொன்னாரா? பேசாமல் இருக்கிறார். இகலிலர் சேக்கிழார் சொல்கிறார். அவர் இகல் என்று சொன்னால் மனசில் இருக்கின்ற பகையின் அர்த்தம். வெளிப்படையாக பகையை கிளப்புறோம், அது வேற. மனசுக்குள்ளே இருக்கிற பகை இருக்கு இல்லையா, அது இகல் வார்த்தை, இகல்னு அர்த்தம். அந்த இகலிலராயினும்ன்றார் சேக்கிழார். சமணர்கள் மேலே கொஞ்சம் கூட அவருக்கு பகை இல்லை. அப்படி பண்ணாங்க, இருக்கிற மடத்தை எரிச்சாங்க, குறைத்தார்கள். 3 முறை ஜெயிக்க வேண்டும் என்று 3 முறை தோற்று போனாங்க. எவ்வளோ கோபம் வரலாம்? இகலிலர்னார்.
அதே தான் நாவுக்கரசர். ஒரு வார்த்தை அவர் சொன்னாங்களா, ஏதாவது சொன்னாங்களா? கிடையாது. அது நம்முடைய சைவ நெறி. ஆனால் இங்கே நல்லோரை வஞ்சனையால் கெடுக்கும் எண்ணமுடைய தீயோரை, நல்லவர்களை வஞ்சனையால் கொள்கின்றவனா தீயவன் தான். எனவே தீயோருக்கு தீமைதான் செய்ய வேண்டுமே தவிர நன்மை செய்யக்கூடாது என்று கம்யூனிஸ்டத்தில் ஒரு கொள்கை சொல்வாங்க. பொது உடைமை கருத்தில் என்ன சொல்வாங்க, தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யணும்னு சொல்கிறீங்க, சரி நாங்கள் செய்கிறோம், நன்மை செய்தவனுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்குறான். அவன் என்ன கேட்குறான் தெரியல, தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யணும், சரி நான் செய்துடுறேன், நன்மை செய்கிறான் அவனுக்கு நன்மை தான் செய்யணும், அது என்ன நன்மை? அப்போ அதை விட ஒன்று இருக்குதான்னு கேட்குறான். தீமை செய்தவன் நன்மை செய்து விட்டால் நன்மை செய்தவனுக்கு அதை விட அதிகமாக தானே செய்யணும். நீங்கள் அவனுக்கு தான் நன்மை செய்யணும்னு சொன்னால், நல்லவனுக்கு நன்மை செய்யணும், தீயவனுக்கு நன்மை செய்யணும்னு சொன்னால் அது சரியா இல்லையே, ரூல் சரியா இல்லையே என்று அவன் சொல்கிறான். நாம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம், நீ நன்மை தீமைன்னு பிரிக்காத, உனக்குள்ள எண்ணம் நன்மைதான், நீ செய்ய வேண்டியது நன்மைதான். அது யாருக்கு வேண்டுமா, நன்மையாக இருந்தாலும் சரி தீவனாக இருந்தாலும் செய்ய வேண்டியது நன்மை அல்லவா என்று நாம் சொல்லி, அது தீயவனாக இருந்தாலும் செய்து விடு, ஒரு கணத்தில் எடுத்தால் மறுகணத்தை காட்டுன்றாங்களே அந்த மாதிரி செய்து விடு, நன்மை செய்தால் அவனுக்கு நன்மை செய் என்று தான் நாம் சொல்கிறோம். இதெல்லாம் அறநெறியிலும் சைவ நெறி சமய நெறியெல்லாம் சில வேறுபாடுகள். திருமால் நெறியில் ரொம்ப பிறந்து போனதால் தான் இப்போ அவங்களை நம்ம புறச்சமயம் என்று நாம் கருதுகிறோம் என்று பார்க்கிறோம். அதோடு நம்ம நிறுத்திக்கலாம். போன வகுப்புலேயே பாட்டு இருக்கு பார்க்குறோம். இன்னும் 82 பாட்டு இன்னும் முடியலை. நான் இன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு அதை முடிக்கணும்னு நினச்சேன், திரு அம்பலச்சக்கரத்தில் முடிக்கணும்னு நினச்சேன். இதிலேயே நமக்கு 2 பாட்டு தான் போயிருக்கு பார்க்கணும். சரி, அடுத்த பாட்டு நம்ம அடுத்த 7ஆம் தேதி நமக்கு நாம் சந்திக்க போகிறோம்.